மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம் பேஸ்ட் ரெக்கார்ட்ஸு. இதில் இன்னைக்கு எக்ஸசைஸ் 8 பார்க்குறோம். ஃப்ரம் த ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ் ஆஃப் ராகேஷ் ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019 அண்ட் த பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் த டேட்ங்கிறாங்க. அதாவது 2019 டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மார்ச் அதனுடைய பேலன்ஸ் ஷீட் நம்ம கேட்குறாங்க. ட்ரேடிங் கேட்குறாங்க, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் கேட்குறாங்க, பேலன்ஸ் ஷீட் கேட்குறாங்க. எப்போத்துக்கு டேட்டு 31st March 2019 கேட்குறாங்க. நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. 2018 க்ளோசிங்கிறது 2019 அக்கௌண்டிங்கினுடைய ஓப்பனிங் 31/3/2018 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது அந்த ஆண்டினுடைய க்ளோசிங் பேலன்ஸ். அடுத்த ஆண்டுக்கு 1/4/2018 வரும். 1/4/2018 அப்படிங்கிறது 2018-19 அக்கௌண்டிங்கினுடைய ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ அப்படி பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த ஆண்டு தான் கேட்டிருக்கான் க்ளோசிங். 2019 பேலன்ஸ் ஷீட்டும் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் கேட்டிருக்கான். அதனால நம்ம இதை தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ இதுக்கான ஓப்பனிங் இது கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் வெல் அவேராக இருக்கணும். இதில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஓப்பனிங்கில் பார்த்துட்டோம்னா, அசட்ஸுங்கிறதுல ஸ்டாக்கு, டெப்டாரு, பேங்க்கு, அடுத்து மெஷினரி, இது 4 அசட் கொடுத்துருக்காங்க. ஒரு லைபிலிட்டி, சண்டே கிரெடிட்டார் லைபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஓப்பனிங். அப்போ நம்ம இங்கே கேபிட்டல் கொடுக்கல, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கலன்னா we are going to find out ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அது வெரி சிம்பிள். அசட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடணும். அசட்ஸ் எல்லாம் போட்டுட்டு கிரெடிட்டார்ஸு கழிச்சிட்டோம்னா, அசட்ஸ் டோட்டல் பண்ணி கிரெடிட்டார் கழிச்சோம்னா கிடைக்கிறது தான் ஓப்பனிங் கேபிட்டல். வெரி சிம்பிள். இது க்ளோசிங் பேலன்ஸ். நம்ம பேலன்ஸ் ஷீட் போடும்போது நம்ம அக்கௌண்டிங் கொண்டு வந்துடலாம். அடுத்தது ரெண்ட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பென்சஸ், அது ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு வரும். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, அதுவும் அதே மாதிரி ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில். டிஸ்கவுண்ட் அலவுடு, கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாரு, கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டாரு, ட்ராயிங்ஸு, கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் இங்கேயே கொடுத்துட்டாங்க, 1/4/2018 கொடுத்துட்டாங்க. பட் இது போட்டிங்கனாலும் அதான் வரும். அவங்க கொடுத்துருக்க சில சம்பளம் கொடுக்கலைன்னா நம்ம இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு கேபிட்டல் லெவல்னு கண்டுபிடிக்கணும், ஓப்பனிங் கேபிட்டல். ரெண்டாவது பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே பர்ச்சேஸ் கொடுக்கல, ஏன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் போடணும், பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ கிரெடிட்டார்ஸ் லெட்ஜர் போடணும். அடுத்தது சேல்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு சேல்ஸ் தேவை, அதுக்கு டெப்டார்ஸ் லெட்ஜர் போடணும். டெப்டாருடைய ஓப்பனிங் இருக்குது, க்ளோசிங் இருக்குது, அந்த டிரான்சாக்ஷன் வச்சு நம்ம போடுறோம். டிஸ்கவுண்ட்டு நம்ம டெப்டார் ஃபாலோ பண்ணியிருக்கோம், இதை வச்சு நம்ம போடணும். அதே மாதிரி டெப்டாருக்கு வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், இதை வச்சு நம்ம டெப்டார்ஸ் லெட்ஜர் போட்டு கண்டுபிடிக்கணும், சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளுடைய இது. இந்த சம்மை வச்சுட்டு சம்முக்குள்ளே ஆன்சருக்குள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிச்சி ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அது கொடுத்துருக்கான், பட் இருந்தாலும் அது கொடுக்காம விட்டாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கணும். செகண்ட் வந்து சண்டே டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போடுறோம், எதுக்குன்னா கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. மூணாவது சண்டே கிரெடிட்டார்ஸ் லெஜர் போடுறோம், எதுக்குன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் போடுறோம் கண்டுபிடிக்கிறதுக்காக. அடுத்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் போட்டு பேலன்ஸ் ஷீட் போடுறோம். அவங்க கேட்டது இதை தான் கேட்டிருக்காங்க. இது வேணும்னா இந்த 3 ஒர்க்கை நம்ம பண்ணிட்டு போகணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது ஓப்பனிங் கேபிட்டல். வெரி சிம்பிள். நான் முதலே சொன்னிட்டேன் உங்களுக்கு. ஸ்டாக் ஆஃப் கூட்ஸு, டெப்டார்ஸு, கேஷ் அட் பேங்க்கு, பிளான்ட் அண்ட் மிஷினரி 4 அசட்ஸ் கொடுத்துருந்தாங்க. 4 அசட்ஸ் மொத்த வேல்யூ 8,90,000. இதில் ஒரே ஒரு கிரெடிட்டார் தான் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னேன், 3,80,000 ரூபாய், சாரி 3,70,000 ரூபாய். ஸோ 8,90,000 மைனஸ் 3,70,000 போட்டிங்கன்னா இந்த பேலன்ஸ் 5,20,000 ஓப்பனிங் கேபிட்டல். இதுதான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம். அவனே கொடுத்துருக்கான் அந்த சம்மை பொறுத்த வரைக்கும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது கிரெடிட் சேல்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு டோட்டல் சேல்ஸ் வேணும். நமக்கு கேஷ் சேல்ஸ் இருக்குது, கேஷ் சேல்ஸ் 20,000 கொடுத்துருக்கான் சம்மில். இப்போ கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெப்டார்ஸ் லெஜர் போடணும். டெப்டார்ஸ்கிட்ட இருந்து என்னென்ன நம்ம வாங்கியிருக்கோம், டெப்டார்ஸ் நாம் என்ன அலோவ் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே கிரெடிட் பண்ணணும்.
ஓப்பனிங் டெப்டார் என்ன அப்படின்னு பார்த்து அதை டெபிட் பண்ணணும். இப்போ இங்கே ஓப்பனிங் டெப்டார் எவ்வளோ இருக்கும் சம்மில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 5,30,000 இருக்கும் ஓப்பனிங் டெப்டார். 1/4/2018 1 April 2018 ஓப்பனிங் டெப்டார் 5,30,000. அவர்கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ண கேஷ் 12,50,000. பில்ஸ் ரிசீவபிள் எதுவும் இல்லை. டிஸ்கவுண்ட் நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம் 25,000 சம்மில் கொடுத்துருப்பாங்க பாருங்க. க்ளோசிங் டெப்டார் கொடுத்துருக்காங்க 6,40,000. ஸோ டோட்டலாக கிரெடிட் சைட் பார்த்துட்டிங்கன்னா கேஷ் ரிசீவ் பண்ணது, டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணது, க்ளோசிங் டெப்டார் இது மூணையும் கூட்டிங்கன்னா 9,15,000 வரும். 9,15,000ஓட ஓப்பனிங் டெப்டாரை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா 5,30,000 அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா we will get கிரெடிட் சேல்ஸ் 13,85,000 நமக்கு கிடைக்கும். 13,85,000 கிரெடிட் சேல்ஸ். ஆல்ரெடி நமக்கு கேஷ் சேல்ஸ் இருக்கு 20,000. கிரெடிட் சேல்ஸ் 13,85,000 போட்டோம்னா டோட்டல் சேல்ஸ் வந்து 14,05,000. இப்போ மொத்த விற்பனை நமக்கு கிடைச்சிருச்சு. ஒரு பார்ட் கண்டுபிடிச்சாச்சு. லைக் தட் கிரெடிட் பர்ச்சேஸ் அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிரெடிட்டார்ஸ் லெட்ஜர் பண்ணணும். கிரெடிட்டார்ஸ் லெட்ஜரில் ஓப்பனிங் வந்து ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் வரும். 3,70,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துருப்பாங்க. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் ப்ராடவுன் வந்து 3,70,000. அடுத்தது கிரெடிட்டார்ஸ்க்கு நாம கேஷ் பே பண்ணது, அதாவது கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ், அதாவது ஜேர்னல். ஸோ 11 lakhs கொடுத்துருக்கோம். அதை நம்ம டெபிட் பண்ணிடுறோம். கிரெடிட்டார்ஸோட லெட்ஜரில் டெபிட் பண்ணிடுறோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எதுவும் கிடையாது. டிஸ்கவுண்ட் நாம் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 35,000 தான் ஜேர்னல். அதனால கிரெடிட்டார்ஸுடைய டெபிட் சைடில் லெட்ஜரில் டெபிட் சைடில் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 35,000 டெபிட் பண்ணிடுறோம். க்ளோசிங் 4,20,000 வந்து கிரெடிட்டார்ஸுடைய பேலன்ஸ் இருக்குது. அது நம்ம டெபிட் பண்ணிடுறோம். அப்போ டோட்டல் டெபிட்டில் பார்த்துட்டிங்கன்னா கேஷ் பே பண்ணியிருக்கோம் கிரெடிட்டார்ஸ்க்கு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எதுவும் இல்லை, டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணது 35,000, க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் வந்து 4,20,000. டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா டெபிட் சைடில் 15,55,000. இதை கிரெடிட் சைடோட அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸோட அட்ஜஸ்ட் பண்ணோம்னா we will get credit purchase 11,85,000. ஆல்ரெடி நமக்கு கேஷ் பர்ச்சேஸ் இருக்கான்னு பார்த்தா எதுவும் இல்லை. நோ கேஷ் பர்ச்சேஸ், ஒன்லி கிரெடிட் பர்ச்சேஸ் தான். ஸோ கிரெடிட் பர்ச்சேஸுடைய வேல்யூ 11,85,000. அப்போது டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சாச்சு, டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் போடலாம். ஃபஸ்ட்டு ட்ரேடிங் பார்ட்டு. அதில் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் எதுக்கு போடுறோம்னா we are going to find out whether the business earned gross profit or gross loss or கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுறோம். இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2,20,000 அது சம்பளம் இருக்கும். 1/4/2018 போட்டிருப்பாங்க. அதில் 2,20,000 ஓப்பனிங் ஸ்டாக். பர்ச்சேஸ் 11,85,000. அது கூட பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கானா இல்லை. அதனால இப்போ டோட்டல் பர்ச்சேஸ் 11,85,000. சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் 14,05,000. அது கூட க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்குறாங்க. க்ளோசிங் ஸ்டாக் அது இதில் போய் பாருங்கள், நம்ம சம்பளம் கொடுத்துருப்பாங்க 1,60,000. டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா 15,65,000 வந்து நமக்கு கிரெடிட் சைடில் வரும். அது கூட ஓப்பனிங் ஸ்டாக்கையும் பர்ச்சேஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா வில் கெட் 1,60,000 வந்து நமக்கு கிராஸ் ப்ராஃபிட். இது ட்ரான்ஸ்ஃபர் டு P&L அக்கௌண்ட். இப்போ 1,60,60,000 ரூபா அப்படிங்கிறது கிராஸ் ப்ராஃபிட். அது கூட டிஸ்கவுண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 35,000 நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போது 1,95,000 ரூபா நமக்கு P&L அக்கௌண்ட்டுடைய பேலன்ஸ் வருது 1,95,000. அது கூட டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணது நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் அதனால் டெபிட் பண்ணியிருக்கோம் 25,000. ரெண்ட்டுங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணியிருக்கிறோம் 1,20,000. இந்த 1,95,000 கூட 1,95,000 மைனஸ் 25,000 மைனஸ் 1,20,000 ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா we will get net profit. இங்கே வந்து இந்த சம்மில் நமக்கு நெட் ப்ராஃபிட் கிடைக்கிது. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்தது பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் தெரியும் 5,20,000 ரூபாய் கிரெடிட் சைடில், நெட் ப்ராஃபிட் 50,000. ஸோ மொத்தம் 5,70,000 ரூபாய். இதில் டிராயிங்ஸ் சம்பளம் கொடுத்துருக்காங்க 1,00,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதை கழிச்சிட்டோம்னா 4,70,000 ரூபாயை நம்ம கொண்டு வந்துடுறோம். ஸோ இது வந்து க்ளோசிங் கேபிட்டலில் வந்து
க்ளோசிங் அந்த ஆண்டினுடைய கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னா 4,70,000 இருக்கு. இந்த ஆண்டினுடைய கிரெடிட்டார்ஸ் க்ளோசிங் எவ்வளோ இருக்குன்னா 4,20,000 ரூபாய். இப்போ டோட்டலாக கிரெடிட் சைடு 8,90,000. அசட்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்கோம் 1,60,000. டெப்டார்ஸ் 6,40,000. கேஷ் அட் பேங்க் 10,000. பிளான்ட் அண்ட் மிஷினரி 80,000 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 8,90,000 டெபிட் அண்ட் கிரெடிட் டேலி ஆகிடும் பேலன்ஸ் ஷீட்டில். இதில் டெப்ரிசியேஷன் எது கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே வரும், இங்கேயும் வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் வரும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் டெப்ரிசியேஷன் கொடுக்கல. உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் சொல்கிறோம். இங்கே டெப்ரிசியேஷன் கொடுக்கல. கொடுத்துருந்தால் இந்த வேல்யூ டெப்ரிசியேட் பண்ணி போடணும். P&L அக்கௌண்ட்லேயும் அது ஒரு எக்ஸ்பென்சஸ், ஒரு லாஸ், அது டெப்ரிசியேஷன் ஒரு லாஸ். அதனால அதை P&L அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். அங்கே டெபிட் பண்ணி காட்டணும், இங்கேயும் கழிச்சு காட்டணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த சம்மு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு எக்ஸசைஸ் 8. அந்த எக்ஸசைஸ் 8க்கான ஆன்சரும் பின்னாடியே இருக்கு, போட்டு பாருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.